ஆங்கிலத்திலே விதமாய் சொல்வார்கள், the person who preaches for a short time will be invited again to preach என்று சொல்லி, மிக குறைவான நேரம் பிரசங்கிக்கூடியவனை மீண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் விரும்புவார்கள் என்று சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கிறது. அரை மணி நேரத்துக்கு மேலாக பிரசங்கம் கேட்கக்கூடிய மனநிலையை விசுவாசிகள் இந்த நாளிலே இழந்து விட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே சரியாக 10:55 ஆகிறது. 11:25க்கு நான் முடித்து விடுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 11:30க்கு சரி போகலாம். நாளிலே என்ன பேசலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்ட போது என்னை அதிகமாய் எனக்கு பிரயோஜனமாயிருந்த ஒரு சங்கத்தை நான் உங்களுடனே ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளவே நான் விரும்புகிறேன். அநேக வேளைகளிலே நமக்கு 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கு விட்டுவிடுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. மாணவர்களிடத்திலே நான் பேசுகிற போது திரும்ப அந்த MBA ஸ்டூடெண்ட்ஸா இருப்பான், அவர்களால் 100-200 பேரை கட்டுப்படுத்த முடியும். 500-1000 பேரை கூட அவர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள், கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மை நாமே மேனேஜ் பண்ணுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற போது, அவன் was a good man, was rich, பணக்காரன், சிறு வயதிலிருந்து தேவனுடைய நியமங்களை பிரமாணங்களை கடைபிடித்துக் கொண்டக்கூடிய ஒருவன், தாய் தகப்பனை கனம் பண்ணிய ஒருவன், ஒழுக்க நெறி சார்ந்து வாழக்கூடிய ஒருவன், நேர்மையானவன், எல்லாம் தெரியுது. அவன் கிறிஸ்தவத்திலே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது, நான் இன்னும் என்ன செய்யணும் அவன் கேட்கிறான் போது, நீ உன்னுடைய சொத்துக்களை விற்று தரித்திரக்கு கொடு என்று அவனிடத்திலே சொல்லுகிற போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் துக்கத்தோடு திரும்பி விடுகிறான். ஆனால் எதன் மேல் அவன் பிடிப்பு வைத்திருக்கிறானோ, எதன் மேல் ஒருவன் பற்றுதலாய் இருக்கிறானோ அதை விட்டுவிடும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு சொல்லுகிற போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் பல விஷயங்களில் நாம் இன்றைக்கு பற்றுதலாய் இருக்கிறோம், அவைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நாம் இருக்கிறோம். ஆகவே விட்டுவிடு என்ற தலைப்பில் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எதை நாம் விட்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வாக்கியம்தான். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். இரண்டாவது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆங்கிலத்திலே விட்டுவிடுதல் என்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கிறது. முதலாவது நாம் வாசித்தோம், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள்னா அபேண்டன் பண்றது. ஆங்கிலத்துல மிக நல்ல ஒரு வார்த்தை அபேண்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இந்த கட்டடத்துக்கு அருகே அமைந்த ஒரு கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டடம் எதற்கும் பயன்படவில்லை, ரொம்ப மிகவும் பழைய கட்டடம், சிதிலம் அடைந்திருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது, கதவுகள் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அபேண்டன் பண்ணிடுவோம். அந்த கட்டடத்தை நாம் ஒருபோதும் இனி பயன்படுத்த மாட்டோம், உள்ளே தங்க மாட்டோம், எதற்கும் அது பயன்படாது என்ற அடிப்படையிலே தான் நீங்கள் என்னை அபேண்டன் பண்ணிட்டீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்னை விட்டு விட்டு சும்மா பக்கத்துல போயிட்டீங்கன்னு இல்லாமல் நீங்கள் என்னை முற்றிலுமா என்னை விட்டு விட்டீர்கள். ஒரு நீங்க ஒர்க் ஷாப்ல போங்க, பாத்தீங்கன்னா தெரியும், பைக் ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4-5 வண்டியை பலாப்பழம் வண்டியை வச்சிருப்பான். அது யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அது அங்கேயே பல வருஷமா இருக்கும். திருடர்களை குறித்து பயம் இல்லை, ஏனென்றால் அது ஒன்றும் பயன்படாது. தட் இஸ் an abandoned vehicle. ஒரு abandoned பில்டிங் போல, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, இனி இது ஒன்றுக்கு உதவாது என்று கருதப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தையோ ஒரு வாகனத்தையோ நாம் எவ்விதம் பார்ப்போமோ
அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். வசனம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டீர்கள். எதை மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டிருக்கிறார்கள்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தராகிய இயேசுவை, அதாவது தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அப்போ இவர்கள் இது ஒன்றும் பயன்படாது என்று சொல்லுகிற அளவிலே அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை அவர்களால் சொல்ல முடியுமா? ஒரு காரணம் சொல்ல முடியாது. நாம் நம்முடைய ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய காரணங்கள், ஒரு 4 காரணங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு, வசனம் 6, அதே அதிகாரம் 2:6 வாசிங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு, மிக தூரமாய் நீங்கள் என்னை விட்டு போவதற்கு, சரி போறீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒன்றை நீங்கள் பின்பற்றி சென்றீர்களா? அதுவும் கிடையாது. மாயையை நீங்கள் பின்பற்றி செல்கிறீர்கள். சரி, போகிறதுனால உங்களுக்கு பயன் என்ன? ஒன்றும் இல்லை, வீணா போயிட்டீங்க. வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டாங்க. பாகாலுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அங்கே பலி கொடுக்க அவர்கள் துணிந்து விட்டார்கள். பிள்ளைகளை தீக்கடக்க பண்றது, நம்ம ஊர்ல தீ மிதிப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த கலாச்சாரம். பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறது அதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. வேதவசனம் அதான் சொல்லுது. தான் சொந்த பிள்ளைகளை தீக்கடக்க பண்றது, தீ மிதிக்க செய்வது, பிள்ளைகளை அங்கே சிறைகளுக்கு அங்கே பலியிடுவது, இதெல்லாம் செய்தாரு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு நீங்கள் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்னை முற்றிலுமாய் புறந்தழுவதற்கு, என்னை முற்றிலுமாய் வேண்டாம் என்று நீங்கள் சொல்வதற்கு, என் பக்கத்திலே நீங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன அநியாயத்தை நீங்கள் என்னிடத்திலே கண்டீர்கள்? நான் ஜீவ தண்ணீர் ஊற்றல்லவா? உங்களை வாழ்விப்பவர் நான் அல்லவா? உங்களுடைய சுவாசத்தை என்னுடைய கையிலே நான் வைத்திருக்கிறேனே. நீங்கள் என்னை விட்டு ஏன் தூரமாய் சென்றீர்கள்? என்னை ஏன் விட்டு விட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் என்னை வந்து இந்த ஒரு பைக்கு போல, அந்த ஒரு கட்டடத்தை போல நான் அவ்வளவு வீணா போயிட்டேனா, அவ்வளவு மோசமானவா நான் இருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு இதுதான் தோணுச்சு. நம்ம ஆண்டவரை எத்தனை இடங்களை விட்டுறோம், அபேண்டன் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இளையகுமாரனாவது நீண்ட தூரமா அவன் சென்று ஒரு நாளிலே அவன் உணர்வடைந்தவனாக அவன் மீண்டும் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் வருவதை நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று மிகவும் துடிப்பாய் இருந்த மனிதர்கள், முதல் 2-3 ஆண்டுகள் துடிப்பாய் இருந்த மனிதர்கள் இந்த கர்த்தரை முழுவதுமாய் மறந்து உலகத்துக்குள்ளாக சென்று திரும்பி வராமலேயே மறித்து விடுவதை நாம் பார்க்கிறோமே. எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய அருகாமையிலே, சபையிலே, அவனுடைய ஊரிலே. எந்த விதமான கிறிஸ்தவ சிந்தனை அற்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நான் இதுக்கு முன்பதாக சொன்னதை நான் மீண்டும் சொல்லுகிறேன். வில்லியம் மெக்டொனால்ட் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்திலே ரொம்ப அருமையா சொல்றார், உங்கள் வாழ்க்கை இவ்விதமாக இருக்க வேண்டாம். வீட்டுல சிந்திச்சு பாருங்க இதை. உங்கள் வாழ்க்கை இவ்விதமாக இருக்க வேண்டாம். எவ்விதமாக இருக்க வேண்டாம்? இந்த மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் வாலிப வயதுல. அப்புறம் ஒரு முதல் 2 ஆண்டுகள் நன்றாக இருந்தார். பின்பு பின்மாற்றம் அடைந்து உலகத்திற்குள்ளாக சென்று விட்டார். 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உலக மனிதனை போல ஜீவித்து பிறகு வாழ்க்கை முடியும் தருவாயிலே வயதான முன்பதாக 70-75 வயதில மீண்டும் ஆண்டவரத்தில் வந்து பாமன்னிப்பை சென்று அவர் பெற்று மறித்து விட்டார். இப்படி உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டாம் என்று சொல்லி தேவ மனிதன் வில்லியம் மெக்டொனால்ட் அவர்கள் தன் எழுதிய புத்தகத்திலே விதமாய் குறிப்பிடுகிறார். அண்ட் சேட்லி அதுதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது. கர்த்தர்கண்டு எழும்பி பிரகாசித்த மனிதர்கள், இளம் வயதிலே கர்த்தர்கண்டு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் பின்பு பின்மாற்றம் அடைந்து விசுவாச வாழ்க்கையை அவர்கள் விட்டு உலக மனிதர்களைப் போல அங்கே ஜீவித்து கிறிஸ்தவ என்ற பெயர் மட்டும் இருக்கும், அடையாளம் மட்டும் இருக்கும், எந்த கிறிஸ்தவ வாசனை இருக்காது. 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்து
இறுதியாக கடைசியிலே வந்து அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார். பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உபயோகமற்றதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மோடு கூட இருப்பவர்களுக்கும் சபைக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் ஆண்டவர் என்ன செஞ்சிடும், விட்டு விட்டு சென்று விடுகிறோம். சரிதான், நல்ல காரணம் இருக்கிறதா? கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறதா? நீங்க கேட்பீங்க, நான் எப்ப ஆண்டவர் வேணாம்னு சொன்னேன்? ஆண்டவர் நான் எங்க விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. சபைக்கு வருவது கர்த்தரோடு இருப்பது என்று பொருள் அல்ல. ஆத்மாவிலே நாம் கர்த்தரை விட்டு விட்டு இருக்கிறோம். பல நேரங்களிலே நம்ம தூரமா சபைக்கு வருவோம், பிசிக்கலா இருப்போம், வருவோம், உட்காருவோம், அப்ப மட்டும் ஆராதிப்போம், வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் மறுவாரம் வருவோம். அதே வருடக்கணக்கிலே செய்வதல்ல. ஆத்மார்த்தமாக கிறிஸ்துவோடு அங்கே ஒன்றி இணைந்திருப்பது, அவரோட கூட இணைந்திருப்பது. நானே மெய்யான திராட்சை செடி தான் சொல்றாரு. அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கு கர்த்தர் அங்கே விரும்புகிறார். என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள், என்னை முற்றிலுமாய் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறேன் என்று சொல்ல அவர் சொல்றாரு. இரண்டாவது சொல்றாரு, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதை விட்டு விட்டதனால்தான் வந்த பலன் இது, காஸ் அண்ட் எஃபெக்ட். பின்வருவதுதான், எந்த விதமான மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது கர்த்தரை விட்டு விட்டார். அதனால் உணர்ந்திருக்கிறேன் பல நேரங்களிலே. மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிற போது, மன நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, மனதிலே அமைதி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை நாம் நிச்சயமாக அனுபவிக்கிறோமா என்ற கேள்வி நாம் நாளே நம்ம கேட்போம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது, அந்த திவ்ய சமாதானத்தை நாம் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோமா? அல்லது மனதிலே பெரிய இறைச்சல் அங்கே இருக்கிறதா? இறைச்சல் மிகுந்த ஒரு வாழ்க்கை, எத்தனையோ சத்தங்கள் இந்த இதயத்திலே தொடர்ந்து அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. உலகம் பேசுகிறது, விசாசு பேசுகிறான், நாம் பேசுகிறோம், நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இடும் சத்தம் அதிகமாக இருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் அங்க என்ன செய்ய முடியல, கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவரை விட்டுவிட்டோம், நாம் அவரை அபாண்டன் பண்ணி. நம்முடைய ஆண்டவர் புறக்கணிக்கப்பட வேண்டியவரா? இத்தனை காலம் நம்மை அவர் தூக்கி சுமக்கவில்லையா? அதுதானே, நம்மை தூக்கி சுமந்தவர். இன்றளவும் நமக்காய் பரத்திலே அவர் பரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரை விட்டு விடுவதற்கு நாம் எத்தனை எளிதாக நாம் அங்கே துணிகிறோம். பிரியமானவர்களே, நாம் அவரை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை வாசிக்கிறோம். சில காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் விட்டு போனாங்க, எதை அவர்கள் பற்றி கொண்டார்கள். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி சென்றார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் வாசிங்க. நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மறந்திருப்பதையும் எதை நாம் விட்டு விட்டோம் என்று நாம் வாசித்தோம். இப்பொழுது கர்த்தர் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் உண்மையாலுமே நீங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை நீங்கள் விட்டுவிட வேண்டும்? விக்கிரகங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் கேட்கலாம், நான் எந்த விக்கிரகத்தையும் தொழுது தெரிவிக்கவில்லையே, நான் சிலை வழிபாடு பண்ணவில்லையே, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு, பொருளாசையை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான விக்கிரகங்கள் எவை என்று சொல்லி நமக்கு தான் நல்லா தெரியும். எதன் மீது நாம் அதிகமாக பற்று கொண்டிருக்கிறோமோ, எதன் மீது நம்முடைய எண்ணம் முழுவதும் இருக்கிறதோ, எதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியவில்லையோ அவைகள்
தான். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நான் என் வாழ்க்கையில காணப்படுகின்ற விக்கிரகங்கள் என்ன? சிலருக்கு போனே விக்கிரகமா தான் இருக்கு. ஸ்க்ரால் பண்ணாம இருக்க முடியல, மணிக்கணக்காக யூடியூப் பார்க்காம இருக்க முடியல. பார்க்க தப்பு இல்லதான். அதுவே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக நம்முடைய நேரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து நம்மை அதை பிரிக்கும் என்று சொன்னால், அது நமக்கு விக்கிரகம் தான். வேறு எந்த விதமான விக்கிரகங்கள் நமக்கு இருக்கின்றன? அப்படிதானே? வீட்டுல போய் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்றதான விக்கிரகங்களை காணுவதற்கு எனக்கு உதவி செய்யும், அவைகளை அடையாளம் காணுவதற்கு எனக்கு உதவி செய்யும். கிராமங்களிலே நான் பார்த்துக்கிறேன், சுத்தி இப்படி 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நேரம் இருக்கு, நமக்கு எல்லாம் டவுன்ல நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம கடகடன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். வேலை, வீட்டுக்கு வரணும், பிள்ளைகளை கவனிக்கணும், ஸ்கூல்ல பிள்ளைங்க வருவாங்க, சமைச்சு தரணும், வேகமாய் நாம் அங்கே சென்று கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற விக்கிரகங்கள் எவை? விக்கிரகங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவைகளை விட்டால் தான் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப முடியும். எதையும் கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரையும் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், நாம் தோற்று போவோம். ராகேல் செய்ததை போல குதிரையின் அந்த சேனத்தின் அடியிலே சுரூபங்களை வைத்துக் கொண்டு அதில் உட்கார்ந்துட்டார். லேயாளுக்காக நல்ல அடக்கம் கிடைத்தது. நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல லேயாளுக்கு நல்ல அடக்கம், நல்ல ஒரு கல்லறை இருக்குது, இன்னைக்கும் இருக்கு. நீங்க போங்க. ராகேல் என்ன, போற வழியில புதைச்சிட்டு போயிட்டார். யாக்கோபு போற வழியிலே மரித்து போகிறார். ஒரு இடத்துல புதைத்து விட்டு அவர் அங்கே கடந்து போயிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த விதமான விக்கிரகத்தோடு நாம் இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றோம்? நேரத்தை மிகுதியாய் வீணடிப்பது. பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கேன். 8 மணிக்கான போன் ஒரு 1 மணி நேரம் பேசினேன். நான் என் ஒய்ஃப் கொடுத்துட்டோம், ஏன் நைட் நேரம் என்ன 1 நேரம் பேசிட்டு இருக்கேன்? அதுவே ஒரு விக்கிரகம் தான். 10 நிமிஷம் பேசிட்டு வச்சிடலாம், அவ்வளவுதான். நம்மளுடைய பிரைம் டைம் அதெல்லாம். 8 மணில இருந்து அந்த 10 மணி நேரம், 10 மணி வரைக்கும் பிரைம் டைம். அந்த நேரத்தில் உட்கார்ந்து பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணலாம், பேசத்தை வாசிக்கலாம், பாடல்களை பாடலாம், குடும்ப ஜபம், இதெல்லாம் ஒரு செய்தியை கேட்கலாம். அப்படியே நேரத்தை முழுவதுமாக ஏதோ ஒரு மனிதன், யாரோ ஒருவர், அதுவே நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம் தான். அவைகளை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு மகிழ்ச்சி உள்ள, மன நிறைவு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாய் வாழ இயலாது. சரி, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். வீணான தேவர்களை விட்டு விலகுதல். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வீண் நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் வீணான தேவர்களை விட்டு, இது அவசியம் இல்லை, இது அன்னெசரி, இது எனக்கு உபயோகப்படல, இது வேண்டாம். லாட்டின்ல பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு டு கட்டுன்னா பொருள். ஒரு நீளமான வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து, இல்ல கேரட் ஒன்று எடுத்து நம்ம இப்படி கட் பண்றோம்ல, கட்டி வெட்டி அப்படி ஒதுக்குவோம் அந்த கத்தியை கொண்டு. அதுதான் பரிசுத்தம் என்ற வார்த்தையுடைய பொருள். டு கட்டுன்னு அர்த்தம். வெட்டி ஒதுக்குவது, வெட்டி ஒதுக்குவது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் காரியங்களை செய்ய வேண்டியவர்களா இருக்கோம். வீணான தேவர்களை விட்டு, எவையெல்லாம் வீணாவைகள், நல்ல ஒரு கத்தியை எடுத்து வெட்டி அவைகளை ஒதுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் கர்த்தருக்கு பயன்பட முடியும். பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், சபைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நிறைய வலைகள் நம்மை இன்றைக்கு பின்னி பிணைந்திருக்கின்றன. வாசிப்போமே, மத்தேயு 5:22 வாசிங்க. மத்தேயு 5:22 வாசிங்க. இல்ல மன்னிக்க வேண்டும், 4:22.
மேல 21 வாசிக்கிறோம், அவன் செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர்கள் வேலையை விட்டு விட்டார்கள். மிக நீண்ட வருட காலமாக செய்து கொண்டிருந்த தொழிலை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்ய போகிற தொழில் ரொம்ப பெருசு. அவர்கள் மனிதர்களை பிடிக்க போகிறார்கள், மீன்களை அல்ல. ஆகவே இந்த வலைகள் அவசியம் இல்லை, இந்த படகுகள் அவசியம் இல்லை. எந்த வலைகளால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே, நாம் எந்த வலைகளால், எவ்விதமான வலைகளால் இன்றைக்கு நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு 5 நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். எது நம்மை இன்றைக்கு பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கு? எதற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம்? யாராவது ஒரு மனுஷன் பார்த்து யூ ஆர் a slave, நீ ஒரு அடிமை என்று சொல்லுகிறதை நாம் ஏற்க முடியவில்லை. நீ எப்படி நீ அப்படி சொல்லலாம்? கோபம் வந்துடுது. ஆனால் நாம் பல காரியங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். அதுதான் வேதம் நமக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பதனாலே இது ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது. ஒரு மனிதன் எதை கொண்டு ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல நீண்ட காலம் அவர்கள் செய்து வந்த தொழில் விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவதற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். பெரிய ஒரு ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் சென்று விட்டார்கள். கர்த்தர் தான் உங்களை கனப்படுத்துறார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லுவார். விட்டு விட்டால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா அடிக்கடி என்று சொல்வார். ஒரு விஷயத்தை விட்டு விடுவது அத்தனை எளிதல்ல, ஆனால் விட்டு விட்டால் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே ஆசீர்வாதத்தை தேவனத்திலிருந்து நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் நிச்சயமா ஏமாற்றிக் கொள்ளும். நிச்சயமா ஒரு உரையில 2 கத்திகள் இருக்க முடியாது. உலகத்தையும் பிடித்துக் கொண்டு கர்த்தரையும் பிடித்துக் கொண்டு நம்மால் இந்த ஜீவியத்திலே ஒரு மனநிறை உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் நிச்சயமா செய்ய முடியாது. சரி, அதாவது ஆனா ஒரு விஷயத்தை விட்டுறது கஷ்டமாத்தான் இருக்கும். அதை விடலன்னா அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை சந்திப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வலைகளை விட்டு, நம்மை கட்டி வைத்திருக்கக்கூடிய படகுகளை விட்டு நாம் கர்த்தருக்கு நேராக செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் 20 வாசிக்க, உடனே அவர்கள் வலைகளை விட்டு, வசனம் என்ன சொல்லுது? 19 மத்தேயு 4:19 வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே 10 மாசம் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க, 2 வாரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சொல்லல. உடனே இம்மீடியட்லி அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். கிறிஸ்தவ ஜீவியத்திலே கீழ்ப்படுதல் என்பது இன்ஸ்டன்டாக இருக்கும், இன்ஸ்டன்டா இருக்கணும், உடனடியாக. கந்தாலய மந்திரியை பிலிப்பு அங்கே ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற போது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற கட்டளைக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அந்த மந்திரி என்ன சொல்ற? இந்தாதான் இருக்குல்ல, இந்த தண்ணி இருக்கு, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை இருக்கிறது? உடனடியாக அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். உடனடியாக கத்திருக்கு அவன் அந்த கத்திரிட்ட கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் காலம் தாழ்த்தவில்லை, அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணல, தள்ளி போடவில்லை. உடனடியாக அவன் அங்கே கீழ்ப்படுகிறதை பிரியமானவர்களை நாம் பார்க்கிறோம். சரி, பவுல் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 3:11. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன் நான். மேலும் அவர் சொல்லுகிறார், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா நாம் எவைகளை பொருட்டென்று எண்ணுகிறோம் அப்படின்னு கேள்வி வருதுல. அவர் எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்தை நாம் ஒரு பொருட்டென்று எண்ணினால்தான் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை நாம் செய்கிறோம், அதனோட தொடர்பு வைத்திருக்கிறோம்.
எனக்கு அது புலனாகிறது. ஏனென்றால் அந்த காரியத்தை நாம் குப்பையாக எண்ணவில்லை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பெரிய ஸ்காலருங்க அவரு, நிறைய மொழிகளை பேசக்கூடியவர், புத்திமான், ஞானவான், அறிவுடையவர், கனம் புரிஞ்சியவர், பணங்காசு உள்ளவர். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இது அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. கிறிஸ்துவே எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அவரே என் வாழ்க்கைக்கு ஊற்றாதவனாக இருக்கிறார். அவரை நான் பின்தொடர்வேன். என் வாழ்க்கையில கிறிஸ்து மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்கு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று வாசிக்கிறோம். நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆசையாய் நான் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு ஹாப்பினஸ் இருக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே. அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. என்னை சந்தோஷம் என்று அழைத்து அவரை நான் சந்தோஷப்பட செய்வேன். நம்மால் ஆண்டவரை துக்கப்படுத்த முடியும் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்ப. நம்மால் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியும். எத்தனை நேரங்களிலே நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம். நம்மோடு கூட வேலை செய்கிற மனிதனை நாம் சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யறோம்ல. அவருக்கு பிடிக்கும்பா, அவர் வாங்கிட்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவாரு, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். உறவினர்கள் கோச்சுக்குவாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சிருவாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நாம் பார்த்து பார்த்து இந்த உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் ஜீவனோட தேவனோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவை குறித்து கவனமற்று அலட்சியமாக, அது குறித்து ஒரு கரிசனையற்று அப்படியே வாழ்க்கை தொடர்ந்து நமக்கு போயிட்டே இருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்ம அடிக்கல, அப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருக்காருல்ல தொடர்ந்து. அதான் நமக்கு பயம் வர மாட்டேங்குது. தொடர்ந்து நம்ம இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தாங்குகிறார். அவர் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பின் என்று சற்றும் அவர் குறையல. அவரு அந்த அன்பு அப்படியே தான் இருக்குது. தொடர்ந்து நமக்கு கிருபையை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டே இருக்கிறார். பரலோகம் வரைக்கும் உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செஞ்சார். அந்த வாக்குத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருப்பதனாலே நம்ம தொடர்ந்து அடிக்கல, எதுக்கு இருந்தாலும் அடிக்கல. நமக்கு வாய்ப்புகளை தருகிறவராக இருக்கிறார். நம்ம இது அவர் உண்மை அன்புள்ளவராக இருப்பதனாலே நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இன்னும் உன்னை நான் தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி நம்மை போன்ற இழிவான மனிதர்களுக்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. God is waiting for us. ரவீந்திரநாத் அவர் அப்படிதான் எழுதுறார். நம்முடைய அன்புக்காக இறைவன் காத்து நிற்கிறார். இளையகுமாரன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி அந்த தகப்பன் அங்கே காத்து கொண்டிருந்ததை போல, வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்ததை போல, எப்பொழுது என் மகன் மீண்டும் இடத்துல வருவான் தொடர்ந்து. அப்போ அது அர்த்தம் டெய்லி அந்த தகப்பன் செக் பண்ணிட்டே இருந்திருக்கார். எந்த நேரமும் தன்னுடைய மகனின் நினைப்போடு அந்த தகப்பன் இருந்திருக்காங்க. அது அர்த்தம் தூரத்திலே வருவதை கண்டு. இதே போலதான் நம்ம ஆண்டவர் எப்பொழுது என்னுடைய மகன் மகள் என்னிடத்திலே திரும்பி வருவாள் என்று சொல்லி நமக்காய் காத்திருக்கிறவராக, நம்மையே முழு நினைவு உள்ளவராக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்புக்கு அவர் இயங்குகிறவராக இருக்கிறார். அதான் உண்மை. God is yearning for our love. கர்த்தருடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார். இது கொஞ்சம் உண்மையிலே நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு வாக்கியம் அது. ஏனென்றால் தன் உயிரை அவர் நமக்காக கொடுத்திருப்பதனாலே நம்முடைய பிள்ளைகள் தம்மையில் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம அன்பு செலுத்தாம நம்மை அலட்சியமாக நினைத்தால் நமக்கு எத்தனை கஷ்டமாக இருக்கும். அதுபோலவே நம்மை உண்டாக்கியவராக அவர் இருப்பதனாலே நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். அவர் அன்பு கூர்ந்தால் தான் நம்முடைய கற்பனைகளை நாம் பின்பற்ற முடியும், அவருக்கு கீழ்ப்படிய முடியும். இவை எல்லாவற்றுக்கும் தொடர்பமாக இருப்பது நம்மை பிடித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு நாம் சென்றால் மட்டுமே அவருக்கு உகந்தவர்களாக, அவர் விரும்புகிறவர்களாக, அவருக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியும். கர்த்தர் வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.